வெல்கம் டு டுலே ட்ரேடர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கோல்டு பார்த்துட்டு மற்ற பேர்ஸ் பார்க்கலாம். ஸோ கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ராப் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் நடந்திருக்குது. ஸோ ஷிஃப்ட் நடந்ததுக்கப்புறம் இருக்கிற எல்லா லிக்விடிட்டியுமே இந்த இடத்துல கிராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்குது. அண்ட் இந்த ஜோன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இப்போ வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு லெக் பிரேக் ஆகலை அண்ட் இந்த செகண்ட் லெக் அதுவுமே பிரேக் ஆகலை, இங்கே வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் கிடச்சிதுன்னா கன்ஃபார்மாக நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக்கு, இந்த பிரேக் நடந்த லெக் வந்து இதுதான். இந்த லோ வந்து எனக்கு பிரேக் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக அடுத்த ரீடெஸ்ட்டில் நான் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, தென் என்னோட டேக் ப்ராஃபிட் எங்கே இருக்குன்னா மேக்ஸிமம் இந்த இடத்துல இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல தான் இருக்கிற ஆல் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை நான் கிராப் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டாலர் பேர் பார்க்கலாம். ஸோ டாலர் வந்து நல்லா ட்ராப் ஆகிட்டு இருக்கிறதுனால யூரோ வந்து ஏறிட்டு இருக்குது. ஸோ டாலர் நம்மளுக்கு வந்து ட்ராப் ஆகிறது ஸ்டாப் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஒரு ஃபாலிங் நைஃப் மாதிரி கீழே விழுந்துட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாலர் வந்து ஆல்ரெடி ஒரு லிக்விடிட்டி கிராப் பண்ணியிருக்குது. இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்துருக்குது ஆல்ரெடி. ஸோ மேபி டாலர் வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு சின்ன ரைஸ் தென் ஒரு ட்ராப் கொடுத்தேன்னா ஒரு கரெக்டான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா மேபி நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் யூரோ யூஎஸ்டிடி. ஸோ யூரோ யூஎஸ்டிடி நேற்று டாலர் ட்ராப் ஆனதுனால யூரோ யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோவை லிக்விடேட் பண்ணிவிட்டு தென் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு ரைஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சப்ளையை பிரேக் பண்ணுமா அதான் கேள்வி. ஸோ இன்கேஸ் அது பிரேக் பண்ணலன்னா யூரோ யூஎஸ்டிடி திரும்பவும் இந்த லிக்விடிட்டிக்கு ட்ராப் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரீமியம் வர்ஸ் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட்டில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளியராக நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கீழே இருக்கிற எல்லா லிக்விடிட்டியும் கிராப் பண்ணியிருக்குது. தென் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், தென் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை கொடுத்த அந்த லோவையும் லிக்விடேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து டோட்டலாக ஒரு 4 ஹவரில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குது. ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்த இந்த லோ டு ஹை நம்மளுக்கு ஒரு லிக்விடிட்டி கிராப் பண்ணணும். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ் ஆகிருக்குது. ரீட்ரேஸ் ஆகி நம்மளுக்கு எல்லா லிக்விடிட்டியும் கிராப் பண்ணிடுச்சா கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இங்கே ஒரு லிக்விடிட்டி ஸ்டில் ஓப்பனில் இருக்குது. தென் மார்க்கெட் இந்த லிக்விடிட்டியை இங்கே இருக்கிற லோவை ஆல்ரெடி கிராப் பண்ணி ரிவர்ஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த லோவே நம்மளுக்கு சஸ்டெயின் இருக்குதுன்னா, அதாவது இந்த லோவே நம்மளுக்கு போதும் நெக்ஸ்ட்டு ஹையர் ஹைக்கு நம்ம பார்க்குறதுனா நம்மளுக்கு திரும்ப ஒரு ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷன் வேணும். மார்க்கெட் வந்து ஸ்டில் ஸ்ட்ராங், இந்த டிமாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் நெக்ஸ்ட்டு லெக் வந்து போகிறதுக்கு. ஸோ மார்க்கெட் மேபி இதில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு தென் கேன் கோ ஹையர், இல்லைன்னா இதை பிரேக் பண்ணிவிட்டு இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு தென் ஒரு கிளியர் ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். ஓகே, தென் என்எஸ்டி யூஎஸ்டிடி. ஸோ என்எஸ்டி யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா ஒரு கிளியராக ஒரு அப்ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட் இன்னைக்கு டேயில் நம்மளுக்கு வந்து ட்ராப் ஆகிட்டு இருக்குது. எக்ஸ்பெக்டிங் இந்த லோ, அதாவது இங்கே இருக்கிற ஜோன்ஸை நான் வந்து என்ட்ரியாக நான் பார்க்குறேன். ஏன்னா பிகாஸ் கிளியர் ட்ரெண்டில் இருக்கிறதுனால. ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இருக்கிற எல்லா லிக்விடிட்டியும் கிராப் பண்ணியிருக்குது. தென் ஒரு கிளியர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் 1 ஹவரில் இங்கே ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் ஏவிடிசிஹெச்எஃப். ஸோ ஏவிடிசிஹெச்எஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் அப் ட்ரெண்ட். அதே மாதிரி ஸோ இந்த அப் ட்ரெண்டில் இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிற முன்னாடி இருக்கிற எல்லா லிக்விடிட்டியுமே மார்க்கெட் வந்து கிராப் பண்ணிடுச்சு. அகெயின் இந்த
லோ டு இந்த ஹையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இருக்கிற எல்லா லிக்விடிட்டியுமே கிராப் பண்ணிடுச்சு. தென் ஒரு கிளியர் 4 hour சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இனிஷியல் லிக்விடிட்டி கிராப் பண்ணிடுச்சு. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் இந்த லோ டு இந்த ஹையில் இருக்கிற இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடும்போது இந்த 0.5 மார்க்கெட் டச் பண்ணிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் திஸ் ஜோன் ஃபார் என்ட்ரி. ஓகே, ஸோ யூரோ ஜேபிஒய் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியராக ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சு. இந்த சப்ளை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இந்த ரிவர்சல் எந்த இடத்துல ஸ்டாப் ஆகும்னு நினைக்கிறேன். என்னோட சாய்ஸ்னால் மேபி இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு கிளியர் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நம்மளுக்கு வேணும். இல்லைன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ட்ராப் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 மந்த்லி அண்ட் இயர்லி ஜோன் இருக்குது. இந்த ஜோனை மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. அண்டு நேற்று பார்த்தீங்கன்னா டக்காஷி, அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே டக்காஷி பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் ஆகியிருக்காங்க. அவங்களோட மெயின் ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னா அதிகமான டெப்ஸை கடன் வாங்கி நாட்டுக்காண்டி இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான் இவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. பட் ஒரு ரூமர் என்னென்னா யூஎஸ்டி ஜேபிஐ வந்து 300 பில்லியன் ஆஃப் அமௌண்ட் வந்து யூஎஸ் கரன்சியில் யூஎஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ஜேபிஒய் மார்க்கெட் எல்லாமே டவுன் ஆகுது. ஸோ ஜேபிஒய் மார்க்கெட் ஒரு கிளியர் ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஜேபிஒயில் இறங்கலாம். ஸோ ஜேபிஒய் ரீசெண்ட் டேஸில் ஒரு கிளியர் ஹையர் ஹை கொடுத்துட்ருக்கு. ஸோ பிடிசி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த லோ பிரேக் பண்ணோன்னே தென் ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சோன்னே ஐம் எக்ஸ்பெக்டிங் நெக்ஸ்ட் ஹையர். தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ கிரேட் டே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். See you. Bye bye.